வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக 1-2 வாரங்களாக நாம் ஒரு புதிய தொடர்போதனையை ஆரம்பித்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை என்ற ஒரு தொடர்போதனை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கை என்கிற வார்த்தை இந்த வசனத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். போன வாரம் பார்த்தோம் உடன்படிக்கைனா என்ன அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த இரத்த உடன்படிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இரத்த உடன்படிக்கையை எதுக்கு ஏற்படுத்தப்படுகிறதுனா, ஒரு ஆழமான நட்பை, ஆழமான ஒரு உறவை, நட்பை ஏற்படுத்தும்படியாக இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த உடன்படிக்கை ரொம்ப புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. மனுஷர் முறைமையின்படி இந்நாள் வரைக்கும் எந்த உடன்படிக்கையும் மீறப்படவே இல்லை. அவ்வளவு புனிதமான ஒன்றாய், மிக மிக முக்கியமான ஒன்றாய் இது இருக்கிறது. இதனுடைய புனித தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உடன்படிக்கையில என்ன பண்றாங்க, 2 பிரதிநிதிகள் வராங்க. ஒருத்தர் மணிக்கட்டுகளை வெட்டி ரத்தத்தை சிந்த விடுகிறார்கள். அப்புறம் பிரதிநிதிகளை தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். இந்த பிரதிநிதிகளை கேரண்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேரண்டார் அப்படின்னு சொன்னா மத்தியஸ்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய கேரண்டர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மத்தியஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா, இயேசுதான் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே. இந்த ஒருத்தர் தான் மத்தியஸ்தர், வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருந்து உடன்படிக்கை பண்ணணும்னா அவர் தேவனாகவும் இருக்கணும், மனிதனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மையோட ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை அங்க நாம மத்தியஸ்தர் என்று நாம் அழைக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உடன்படிக்கை குறித்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் பெலிஸ்தர், இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர் இருக்காங்க. இந்த பெலிஸ்தர்ல இருந்து ஒரே ஒரு ஆள் இறங்கி வருகிறான். இந்த பெலிஸ்தர்ல இருந்து ஒரு ஆள், அவன் பேர் கோலியாத். அவன் இறங்கி அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் என்னென்னலாம் போட்டிருக்கான்றலாம் சொல்லிது. 8ஆம் வசனம் பாருங்க. 17:8 வாசிக்கிறேன். அவன் நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் இஸ்ரவேலர் அல்லவா? சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்திலே வரட்டும். பாருங்க, ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். யாராவது ஓராளை தெரிஞ்சு கொள்ளட்டும், அவன் என் கூட சண்டை போடட்டும். அவன் என் கூட சண்டை போட்டோம். நான் ஜெயிச்சேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைகள், அவன் ஜெயிச்சான்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமைகள்.
அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ஆளுடைய வெற்றி அந்த முழு இனத்தினுடைய வெற்றியாக மாறுகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து கிரிக்கெட்லாம் நம்ம மத்தியில ரொம்ப பிரபலம் இல்லையா? கிரிக்கெட்ல ஒரு டீம் தான் ஆடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த கோடிக்கணக்கான பேர் போய் ஆடுறாங்களா கிரிக்கெட்டை? இல்ல, ஒரு டீம் 11 பேர் ஆடுறாங்க. அதுல கூட அந்த 11 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்றது சந்தேகம் தான். சில நேரத்தில் 2 பேரும் 4 பேரை கூட முடிச்சுட்டு வந்துருவாங்க மேட்ச். ஆனா நம்ம வந்து அந்த கிரிக்கெட் வீரரினோட பேர் சொல்லி அவர் ஜெயிச்சாரு நான் சொல்றோம் இல்ல, இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்றோம். அந்த ஒரு ஆளுடைய வெற்றி முழு இந்தியாவுடைய வெற்றியாக கருதப்படுகிறது. இதாங்க பிரதிநிதியினுடைய பவர். ஒரு ஆள் வெற்றி பெற்றா அந்த தேசமே வெற்றி பெற்ற மாதிரி. அப்ப இந்த பிரதிநிதி, இந்த கோலியாத் வந்து யாருக்கு பிரதிநிதி? பெலிஸ்தருக்கு பிரதிநிதியா வந்து நிக்கிறான். நான் வந்து பெலிஸ்தன், நீங்க சவுலின் சேவகர்ல யாராவது உங்கள யாரோ ஒரு ஆள் வந்து என் கூட சண்டை போட்டு என் கூட மட்டும் சண்டை போட்டோம், எதுக்கு எல்லாரும் சாவணும்? எல்லாரும் எதுக்கு யுத்தம் பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தருப்பாங்களாம், ஒண்டி கொண்டி நிக்கலாம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை ஆயிடுறோம், நான் ஜெயிச்சேன்னா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளாகி விட வேண்டும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஒருவனுடைய தோல்வி முழு மனு வர்க்கத்தினுடைய தோல்வியாக மாறிடு. அந்த ஒருவனுடைய வெற்றி முழு அந்த தேசத்தினுடைய வெற்றியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. இது இந்த வேதாம் புஸ்தகம், பழைய உடன்படிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையில் என்ன நடக்க போதோ அதுக்கு ஒரு சாராம்சமாக முன் அடையாளமாக இருக்கிறது. இங்க கோலியாத்தை வீழ்த்த தாவீது வந்தான். புதிய உடன்படிக்கையில நமக்கு விரோதமா இருக்கிற அந்த சத்துருவை வீழ்த்தும்படி, பிசாச சாத்தானை வீழ்த்தும்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில பிறந்தவர். அவர் வர்றாரு. நம்ம எல்லாம் போய் அவங்ககிட்ட சண்டை போட அவசியம் இல்லை. அவர் ஒருத்தர் மட்டும் போய் என்ன பண்ணிட்டாரு? அவனை ஜெயிச்சிட்டாரு. கல்வாரி சிலுவில் அவனுடைய தலையை என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டாரு. அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து போட்டு எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவிலே அவர்களின் மேல என்ன பண்ணார்? அவரு வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார்னா நம்ம வெறும் அவர் வெற்றி சிறந்த மாதிரியே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அவரோட சேர்ந்து நம்மளும் வெற்றி சிறந்து இருக்கிறோம். சாத்தானை ஜெயிச்சிருக்கிறோம், பாவத்தை ஜெயிச்சிருக்கிறோம், வியாதி மேல ஒரு பெரிய வெற்றி எடுத்திருக்கிறோம், பொருளாதார பிரச்சனைகள் மேல ஒரு பெரிய வெற்றி எடுத்திருக்கிறோம். அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியா இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இது கோலியாத் வெற்றி பெறல, தாவீது தான் வெற்றி பெற்றிருக்கிறான். தாவீதனுடைய வெற்றி முழு சவுலுடைய சேவகருடைய வெற்றியாக மாறுகிறது. அவ்வளவு ஒரு அற்புதமாக அவன் வெற்றி பெற்றான். அவன் சொல்றான் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா கண்டிப்பா அவர் என் கையில ஒன்னு ஒப்பு கொடுப்பார். அப்ப இதுல வந்து 2 தனி நபர்கள் வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்ன்றத நாம கொஞ்சம் பார்க்க போறோம். 2 பேர் வந்து உடன்படிக்கை, தனி நபர்கள் வந்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர்கள் முதலாவது அங்கிகளை மாற்றிக் கொள்கிறார்கள். ட்ரெஸ்ஸை மாத்திவாங்க. இவருடைய அங்கி எடுத்து அவரு கொடுக்குறாரு, அவருடைய அங்கி எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வார்கள். ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வார்கள். அது மட்டும் கிடையாது, ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அவங்க இடுப்புல கட்டி கொண்டு இருக்கிற அந்த பெல்ட் இருக்கு பாருங்க, அந்த வார அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அரை கச்சை அப்படின்னு சொல்றாங்க, அதை கொடுப்பாங்க. அப்ப இன்றைக்கு ட்ரெஸ்ஸை மாத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அங்கேயே மாத்துறாங்க. என்ன எதுக்காக மாத்துறாங்க? நான் என்னையும் உனக்கு தரேன், என்னையே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கும் வருவோம், நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு உபயோகப்படும்படி நாம் என்ன பண்ண முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் அப்படி வாசிக்கிறோம், உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னத்தை? நம்முடைய அவயவங்களை, சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக. யோசிச்சு பாருங்க, நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள்லாம் வெப்பன்ஸ். அது வந்து ஒரு ஆயுதம் மாதிரி, வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதியின் ஆயுதங்களாக, நீதியை செய்யறதுக்காக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கேயே ஒப்பு கொடுக்குறாங்க, அங்கேயே மாற்றிக் கொள்கிறார்கள். அவர் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை எடுத்து என்ன பண்றாரு? அவரு
பயன்படுத்துகிறார். அவர் நம்முடையவராய் இருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெல்ட் அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். பெல்ட்னா நம்ம இன்னைக்கு வந்து பேண்ட் கீழே இறங்காம இருக்கிறதுக்கு பெல்ட் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பெல்ட் நினைச்ச கூடாது. அந்த காலத்துல பெல்ட்னு என்னன்னா, அங்கதான் ஆயுதங்கள் எல்லாம் சொருகி வைப்பாங்க. எல்லா ஆயுதங்களும் அதுலதான் சொருகி வைத்துக் கொள்வார்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் எப்படி சொல்றது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்கள், பலப்படுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அங்க என்னென்னலாம் சர்வாயுத வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இதெல்லாம் கொடுக்கிறாரு? ஏன்னா நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம் கொடுத்துக்கிறார்? ரட்சண்யம் என்னும் தலை சீரா, விசுவாசம் என்னும் கேடயம், நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியினுடைய பட்டயம், எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிறார். சர்வ ஆயுத வர்க்கத்தை அவர் என்ன பண்ணிக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் பி யுவர் புரொடெக்டர், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ தனி ஆளா இல்ல அப்படிங்கிறாரு. நீ வெறும் சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்றாத, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. யாரு? உலகத்தையே படைத்த தேவன் நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் சொல்றாரு, தேவ தூதருக்கு உதவியாக அவர் கை கொடுக்காமல் அவர் யாருக்கு கை கொடுத்தாருன்னா, ஆபிரகாமின் சந்ததி என்ன பண்ணாரு, அவரு கையை கொடுக்கிறாரு. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அவங்க எல்லாம் ஓயாமல் துதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நமக்கு ஆதரவா ஒரு கரத்தை நீட்டி இருக்கிறார். நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார். சோ அப்போ பெல்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆயுதத்தை சொருகி வைத்துக் கொள்வார்ல, அதை கொடுக்கும்பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆற்றல் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். அதாவது பெல்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற, பெல்ட் கொடுக்கறது வந்து எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி அண்ட் பவர். ஸ்ட்ரென்த், எபிலிட்டி, பவர் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். உனக்காக என்னுடைய பலனை, உனக்காக என்னுடைய ஆற்றலை நான் என்ன பண்றேன், செலவு பண்ணுகிறேன். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். நீர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், என்னுடைய துருகம், நான் நம்பி இருக்கிறவர், எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படிங்கிறார். இப்ப நல்லா வழங்குது பாருங்க. எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகு இந்த வசனங்கள் ரொம்ப நல்லா விளங்க ஆரம்பிக்குது. கர்த்தாவே நீரே என்னோட பலன்னா என்ன சொல்றான்? ஏங்க நான் ஒண்டி ஆளுங்க, சவுலுடைய சேவகர், அவனுடைய படம்லாம் என்ன துரத்துது. இந்த சாதாரணமான ஒரு ஆள் அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு தப்பிச்சு ஓடலாம் முடியாது. ஆனா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட உடன்படிக்கையின் தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய பலன் என்னுடைய பலனா இருக்கிறது, அவருடைய ஆற்றல் என்னுடைய ஆற்றலா இருக்கிறது, அவருடைய சக்தி என்னுடைய சக்தியாய் இருக்கிறது. He is my protector, he is my provider and he is my all in all. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக எனக்கு இருக்கிறார். பாருங்க, இந்த ஓராள தாவீதுன்ற ஓராள சவுல், அவனுடைய ராணுவம், அவனுடைய தளபதிகள் யாருமே ஒண்ணுமே பண்ணவும் முடியல. இது எங்காவது நடக்குமா? ஊர் உலகத்துல நடந்துச்சு. ஏன்னா ஒரு உடன்படிக்கைன்னு ஒரு மனிதன், கர்த்தருடைய ஆற்றலும் வல்லமையும் அவருடைய சக்தியும் தாவீதுக்கு வந்து கிடைத்தது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு இன்னல் நெருக்கடி, இது மாதிரி வரும்பொழுது வெறுமனே நம்முடைய பலனை மட்டும் சார்ந்து இருக்க கூடாது. ஐயோ என்னங்க எனக்கு வந்து வேலையே இல்லைங்க, எனக்கு வந்து சம்பளமே இல்லைங்க, என் கையில பைசாவே நிக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு இவ்வளவுதாங்க சம்பளம், இதை வச்சுன்னு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா, இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. வெறும் நம்ம பலத்தை மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி. அது நம்ம பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ் ஸ்ட்ரென்த், எபிலிட்டி அண்ட் பவர். நம்ம பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் வந்து பெரியவர், ரொம்ப பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனோட அவர் ரொம்ப பெரியவர். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னா ரொம்ப பிரமாதமா வழங்கிடும். இப்போ
பவுல் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இன்னும் மாம்சத்துல அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, இது வந்து நீங்கணும்னு 3 முறை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. கர்த்தர் தான் சொல்றாரு, எப்ப உன் பலத்தை மட்டும் சார்ந்து இருக்காத, என் பலன், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் என்னுடைய பலத்தை உனக்காக வச்சிருக்கேன். நீ இந்த முள்ள நினைச்சிட்டு இருக்காத, இந்த மத்த எல்லா பிரச்சனைகளும் நினைச்சிட்டு இருக்காத. இது எப்படி பண்ணுவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், பணத்துக்கு நான் எங்க போவேன், சுகத்துக்கு நான் எங்க போவேன், இப்படியே தடுமாறின்னு இருக்காத. என் பலம் உன்னுடைய பலன் பா, உனக்காக வச்சிருக்கேன் எல்லாத்தையும். மை பவர் பிகம்ஸ் யுவர் பவர். அது உனக்காக நான் வச்சிருக்கிற வல்லம் அப்படிங்கிற. இப்ப நல்லா விளங்குது. அதெல்லாம் முன்னாடி விளங்கல, எத்தனையோ முறை பட்டி, 100கணக்கான முறை படிச்சுக்கிறேன், எனக்கு விளங்கல. ஆனா இப்ப நல்லா விளங்குது. என் பலன் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி விளங்கும், பூரணமா வழங்கும். அவருடைய ஞானம் நம்முடைய ஞானம், அவருடைய அறிவு நம்முடைய அறிவு, அவருடைய சாமர்த்தியம் நம்முடைய சாமர்த்தியம், அவருடைய புத்தி கூர்மை நம்முடைய புத்தி கூர்மை, அவருடைய சமாதானம் நம்முடைய சமாதானம். இப்போ இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு. இப்ப எவ்வளவு புரியுது பாருங்க. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. அவருடையதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருதுங்க, உங்களுடையது அப்படிங்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதமா மாறி இருக்குது. பிகாஸ் God has exchanged whatever he has exchanged it with us. நம்மோடு கூட அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணி இருக்கிறாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருக்கிறார், பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால நாம வந்து பலனற்றவர்கள், தோல்வியுடையவர்கள் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நாம பலனற்றவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்துல பரிபூர்ணமாய் வளம். ஆமே. அவருடைய ஞானம். சில படிக்கிற பசங்களுக்கு கெமிஸ்ட்ரினாவே ரொம்ப கஷ்டம், எனக்கு சயின்ஸ்னாவே அலர்ஜி பாருங்க. அந்த கிளாஸே அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வேணும்னு அந்த டீச்சரை வந்து நாங்க கோவப்படுத்திட்டு அவர் சொல்லுவார் அப்படின்னு, அதுக்காக வெயிட் பண்ணும். பேசவே மாட்டாரு, வாய் திறந்து பேச மாட்டாரு. இன்னைக்கு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. பின்னாடி நானும் அவரை ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஊழியத்து நிமித்தமாக. ஏன்னா அவங்க அண்ணன், அவங்க தம்பி வந்து என்னோட அவரோட சேர்ந்து நான் ஊழியம் பண்ண, அதனால நாங்க 2 பேரும் நல்லா பழக்கமாயிட்டோம். ஆனா நான் 10th எல்லாம் படிக்கும் போது ரொம்ப கடுப்பேத்துவாங்க, பேசவே மாட்டாரு அப்படின்னு எழுந்து ஓடியே போயிடுவோம். ஏன்னா சயின்ஸ் பீரியட்னாவே அவ்வளோ அலர்ஜி, ஏறவே ஏறாது மண்டையில. ஆனா இப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. அவருடைய ஞானம் நம்முடைய ஞானமா இருக்கிறது, எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் சிறந்த அறிவாற்றலை புரிந்து கொள்ளுதலை அவர் என்ன பண்றாரு நமக்கு. இதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு இப்ப நல்லா பிரில்லியன்ட் ஆயிட்டு இருப்பேன். சயின்ஸ் ரொம்ப நேசிச்சிருப்பேன். சிலருக்கு மேக்ஸ் வராது, அவங்களாம் மேக்ஸ் பீரியடே வெறுப்பாங்க, டீச்சரே வெறுப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார், அவருடைய ஞானத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய பலனை மட்டும் சார்ந்து இருக்க கூடாது. ஒரே பிரச்சனையா இருக்குங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல, பிரச்சனை வரும்போது அவருடைய பலனை அவர் நமக்கு தருகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார், அவருடைய ஞானத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இப்ப நான் ஒரு வசனத்தை சொல்ல போறேன், டக்குன்னு விளங்கும் நமக்கு. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்டிப்பா பலன் உண்டு. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் எனக்கு பலனை தராரு, என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு அவர் பலனை தராரு, இந்த குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு பண தேவைகளை அவரு தராரு. எல்லாத்தையும் செய்ய முடியுது என்னால. ஏன், நான் ரொம்ப படிச்சதுன்றதுனால இல்லைங்க, எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்றா இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஹிஸ் எபிலிட்டி. அவர் தம்முடைய எபிலிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க, என்ன பலப்படுத்துறாரு, என்ன ஸ்ட்ரென்தன் பண்றாரு. எப்படி செய்ய போறீங்க, எப்படிங்க வாழ போறீங்க அப்படின்னு கேட்டனும் அவர் பலப்படுத்துறாரு. வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்க போறீங்க, அவருடைய பலத்தில் ஆரம்பிங்க. உங்க பலத்தில் ஆரம்பிச்சா போச்சு, அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகும்போது என் பலத்தில் ஆரம்பிச்சேன் நான். எவ்வளவோ வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கை அவருடைய பலத்தில் ஆரம்பிங்க. ரொம்ப சுலபங்க மேல வர்றது. அவர் தூக்கின்னு வந்துருவாருங்க மேல. நம்மளுக்கே வியப்பா இருக்கும், பிரமிப்பா இருக்கும், எப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு நல்லா புரியுது பாருங்க. அவர் தம்முடைய ஸ்ட்ரென்த்தையும் எபிலிட்டியும் பவரையும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிறார். அவரோட பலன் எனக்கு இருக்கு.
எனக்கு இல்லாத பலன் அவர் எனக்கு தருகிறார். எனக்கு இல்லாத ஒரு ஆற்றல் அவர் எனக்கு அந்த ஆற்றலை தருகிறவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அங்கி சால்வை இதெல்லாம் மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டை கொடுக்குறாங்க, அவருடைய பலனை கொடுக்குறாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது? மூணாவது, வாக்குத்தத்தங்களை பரிமாறி கொள்ளுகிறார்கள். வாக்குத்தத்தங்களை பரிமாறி கொள்ளுகிறார்கள், வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். நான் உனக்கு இதை செய்வேன், நீங்க எனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு இதை செய்வேன் அப்படிங்கிற அந்த மாதிரி வாக்குறுதிகளை பரிமாறி கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த கோலியாத்தை பார்க்கும்போது தாவீது சொல்றான், இவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்கன்றான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, சவுல் ஒரு பெரிய ராஜாக பெரிய வெற்றி எல்லாம் எடுத்திருக்கிறாரு, நிறைய யுத்தத்தை பார்த்திருக்கிறாரு, நிறைய வெற்றி எடுத்திருக்கிறாரு. போர் கலை எல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், கை வந்த கலை அவருக்கு, போர் செய்யறதெல்லாம், எதிரியை வீழ்த்துறது அவருக்கு ஒன்றும் சாதாரணமா, ரொம்ப சாதாரணமான காரியம். அவரு சவுலை பார்த்து தாவீது சொல்றான், தாவீது ஏன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனால கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. தாவீது சவுலை பார்த்து சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி என்ன நிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை பார்த்து ஒரு நாளும் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்துல, உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க, வாக்குறுதியை கொடுக்கிறாரு அவரு. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு எது ரொம்ப பெரிய ஒரு சவால் நினைக்கிறீங்க, அதை பத்தி நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை கரெக்டா போகும், நல்லா போகும். ஒருவேளை இது வரைக்கும் போலனாலும் அது நல்லா போக வைப்பார் ஆண்டவர். பொருளாதாரத்துல குறை உள்ளவர்களா இருக்கீங்களா, அதை நிறைவாக்குவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணுவாரு. அதெல்லாம் வெறும் நம்பருங்க, நீங்க நான் சொல்ற நம்புங்க. நான் சொன்னேன்ல, இந்த பில் வின்ஸ்டன் ஒரு உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கர் சொன்னார், அவர் சொல்றாரு, டோன்ட் worry about the money because it is a number, just a number, that's all அப்படிங்கிற. பணத்தை பத்தி கவலைப்படாதயா, வெறும் நம்பர் தான் அது, அது வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாரு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் பார்த்துப்பாரு, எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. அவர் என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண, அவரை விசுவாசிட்டா போதும், அவர் சொன்னதை விசுவாசிட்டா போதும். அவர் தான் அந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல சிம்பிளா ஏதாவது ஒன்று சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருங்க, நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன், சொல்லுங்க, போதும், அது போதும். ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்து இருக்கிறாரு பாருங்க. அப்ப இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய், ஒரு ஆடு மேய்க்கிற பேசுற பேச்சா இது? இவன் ஒன்னும் யுத்தத்துக்கு ஒன்னும் வரல, இவங்க அண்ணனுங்களுக்கு ஏதோ ஒன்று குட்டமிச்சுக்கிறாரு அவங்க அப்பா, இந்த பாலாடை கட்டிங்களா அது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறதுக்காக. எப்படி பாருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்களா, இல்ல யுத்தத்துல ஏன்னா காலி ஆயிட்டானா அது பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். யுத்தத்துக்கு ரெடி ஆகலாம் ஒன்றும் வரல. ஆடு மச்சிருந்தோன்னா அப்படியே கூப்பிட்டு அவங்க அப்பா சில திங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அமைச்சிக்கிற, போய் பார்த்துட்டு அப்போ அண்ணனுங்களாம் எப்படி இருக்கா, அந்த மாதிரி வந்தவன். அவன் பேசுற பேச்சு பாருங்க எப்படி இருக்கு. நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வரணுங்க நம்மளுக்கு. பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிகிற மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. ஐயோ மேக்ஸா வானாங்க, இன்னைக்கு லீவ் போட்டுடலாம், கெமிஸ்ட்ரியா வானா, இன்னைக்கு ஜுரம் அப்படியே கண்ணு வர மாதிரி இருக்கு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். இன்னைக்கு என்ன எக்ஸாம் போய் பாத்துறேன், ரெண்டுல ஒரு கை பாத்துறேன், மேக்ஸ் அது எனக்கு கை வந்த கலன்னு சொல்லணும், வாயத்தன் முதல்ல சொல்லணும். அது கெமிஸ்ட்ரியா நான் சூப்பரா படிப்பேன், சம மார்க் எடுக்க போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லணும். கடன் பிரச்சனை அதை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன், நான் போறேன், நான் போய் ஜெயிக்கிறேன், யுத்தம் பண்றேன் நான். இது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இதை விட பெரிய ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படி சொல்லணும். ஒரு வாயை திறக்கும் போது நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு விசுவாசமான வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள் வெளியே வரணும். அவன் சொல்றான், உங்களுடைய அடியானாங்க நான் போய் இவனோட யுத்தம் பண்ணுவேன். நான் உங்களை பார்த்து கேறேன், போய் போனா ஆனா யுத்தம் பண்ணானா கிடையவே கிடையாது, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இந்த வாயில பேசுறது தாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க வாயை திறந்து பேசினாவே போதும், மீதிலாம் அவர் பண்ணிடுவாரு. ஏன்னா கர்த்தர் சொல்ற, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார், அவர் பார்த்து பெறலாம், சொன்னா போதும். ஹலோ, you just speak, you just declare what God has said. மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, இந்த பெலிஸ்தனோட நான் போய் யுத்தம் பண்ணுவேன். ஆனா ராஜா என்ன, ஐயோ எப்ப அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்பா, நீ சாதாரணமான ஆளு,
வேணா இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணா நீ போட்டுன்னு போ அப்படின்னு அவனுடைய ராணுவ உடெல்லாம் கொடுக்குறான். அவன் சொல்றான், இல்லைங்க இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த அபியாசம் எல்லாம் எனக்கு கிடையாது, இதெல்லாம் எனக்கு என்னால போட்டுலாம் போக முடியாது, இதெல்லாம் வேணா நீங்களே வச்சுங்க. பல நேரங்கள்ல இந்த உலக பிரகாரமான பாதுகாப்பு நமக்கு வரும், ஆஃபர் பண்ணுவாங்க. உலக பிரகாரமா சீலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க இதை வாங்கிக்கோங்க, இதை பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன் எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இதெல்லாம் எனக்கு வேணாம், கர்த்தர் தான் என்னுடைய பாதுகாப்புங்க. இதுன்னா இப்பதான் நீங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்க. வனாந்தரத்துல நான் ஆடு மேய்ச்சும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அதனுடைய தாடியை பிடிச்சு கிழிச்சு ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டாங்க. ஒரு முறை இன்னொரு கரடி வந்து ஆட்டை பிடிச்சுன்னு போச்சு, அது பின்னாடியே ஓடி போய் அதையும் கொண்டு போட்டேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பு வைத்தவர் இந்த பெலிஸ்தனோட கைக்கு என்ன தப்பு வைப்பாருன்னு சொல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா கடந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்த பெரிய ரட்சிப்பை எண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தோம், அதனுடைய இறுக்கமான பிடியில இருந்தோம், பிசாசனுடைய பிடியில இருந்தோம், அவனுடைய இறுக்கமான சங்கிலிகளில் இருந்தோம், அதெல்லாம் உடைச்சு சுக்குநூறாக்கி உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாருங்க. அவ்வளவு பண்ணவர் இந்த பண தேவையை சந்திக்க மாட்டாரு, அவ்வளவு பண்ணவர் இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தர மாட்டாரு, அவ்வளவு பண்ணவர் இந்த தோல்வியிலிருந்து உங்களுக்கு வெற்றியை தரமாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழசெல்லாம் நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றேன், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கு அப்பவே கர்த்தரை நம்பணும். ஆடு மேய்க்குது கர்த்தரை நம்பணும்னா, இந்த மாதிரி ஒருத்தனை எதிர்த்து போறேன்னா நான் எவ்வளவு நம்புவேன் கர்த்தரை அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சவுலுக்கு சொல்றான். என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ராணுவோட போட்டுதான் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தன் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. ஆனா இவன் ஒரு அடி எடுத்து வச்சு முன்னேறி செல்லுகிறான். அப்ப அவர் வாக்குறுதிகளை சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கம்பா, ஆனா கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற. இப்ப நம்ம சொல்லணும், பட்டினி எனக்கு கிடையாது, பஞ்சம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற. எதன் அடிப்படையில அவன் போறானா, தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றான், அவன் விருத்த சேதனம் இல்லாதவனுங்க, கடவுளோட அவனுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது, ஆனா நான் உடன்படிக்கை மனிதன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார், my blood brother is behind me, எனக்கு பின்னாடி என்னோட ரத்த சகோதரர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் அவர் போறாரு தாவீது. அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் ஏமாத்திரம் அப்படின்னு, அவனை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறான். அவன் விருத்த சேதனம் மற்றவன் உடன்படிக்கையின் மனிதன் அல்ல, ஆனா நானும் உடன்படிக்கையின் மனிதன், உடன்படிக்கையின் தேவன் எனக்கு பின்னாடி இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் அவன் முன்னேறி செல்கிறான் யுத்தத்துக்கு. கோலியாத் ஒருவேளை ஓவர் வெயிட்டா இருக்கலாம், ஓவர் ஹைட்டா இருக்கலாம், ஆனா அவன் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லைன்னு இருக்கலாம், நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கர்த்தரை நம்புற உடன்படிக்கையின் மனிதனுக்கு முன்னாடி அவன் நிக்கிறான். அவன் எவ்வளவு ஓவர் வெயிட்டா இருந்தாலும், ஓவர் ஹைட்டா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேரு ஜெயிச்சவனா இருந்தாலும் சரி, இவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்றான், நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா அவர் ஒரு நாளும் தோற்றதே கிடையாது. ஹலோ, ஆண்டவர் என்னைக்கா தோத்துருக்கிறாரா? அவர் தாங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மள விட்டு விலகிறது இல்லை, நம்மள கைவிடுறதே இல்லை. தேவையில்லாத பயத்தை பிசாசு கொண்டு வருவான் பாருங்க. எதிர்காலத்தை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், பணத்தை குறித்த பயம், வாழ்க்கை குறித்த பயம், எல்லா பயத்தையும் கொண்டு வருவான் பிசாசு. நாம் பயப்படவே கூடாது. எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்பதை நாம் உறக்க சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தாவீது இங்க யோனத்தானும் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார்கள். அப்படி உடன்படிக்கை பண்ணும்போது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும்
நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். 16ஆம் வசனம். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி, தாவீதினுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் என கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பாருங்க, ஆழமான நட்பு உறவு இது நிமித்தமா தான் உடன்படிக்கை பண்றாங்க. உயிரை மாதிரி சிநேகிக்கிறான். அது மட்டும் கிடையாது, இங்க உடன்படிக்கை பண்ணி ஆணையிட்டு கொள்ளுகிறார்கள், வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். யோனத்தான் யாருன்னா சவுலுடைய மகன்ங்க. அடுத்து இவர் தான் ராஜாவாகணும். ஆனா இந்த இளவரசர் தாவீது ஆடு மேய்க்கிற அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயிரை மாதிரி சிநேகிக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றாரு, ராஜ்ய பாரத்தை எடுத்து உங்க கையில கொடுப்பாரு, உங்களை உயிரோடு வைப்பாரு. கர்த்தர் நிமித்தமா நீர் எனக்கு தயவு செய்யணும். ஏன்னா கர்த்தர் தாவீதின் சத்துருக்கள் ஒவ்வொருவரும் வேற அறுக்க போறாரு. ஹலோ, யார் வேற இருக்குது? நம்ம போய் அறுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் வேற அறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் பார்த்துக்குவாரு எல்லாத்தையும். பல நேரங்களில் நமக்கு விரோதமாக அநியாயங்கள் நடக்குது, நமக்கு விரோதமாக துரோகங்கள் நடக்கிறது, நமக்கு விரோதமாக பல பல காரியங்கள், நம்மளை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நடக்குது. உடஞ்சி போயிடுறோம் நம்ம உள்ளத்துல, மனசளவுல ரொம்ப துக்கம் வந்து வெளியே நம்ம சிரிக்கிற மாதிரி இருந்தா கூட உள்ள நமக்கு கொஞ்சம் வலியை ஏற்படுத்துது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எனக்கு கூட சில காரியங்கள்லாம் அந்த மாதிரி ஏற்படுத்துறது உண்டுதான். அப்ப கர்த்தர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. கர்த்தர் வேற இருக்கிறாருன்னு சொல்றாரு. யோனத்தான் சொல்றான், அடுத்த இளவரசன் அவர் தான் ராஜாவா பட்டத்துக்கு வரணும். அவர் சொல்றாரு, தாவீதினுடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார், கர்த்தர் வேற இருப்பார், பூமியில் இராதபடிக்கு அவர் பண்ணுவார் எல்லாத்தையும் அப்படிங்கிறார். இப்போ யோனத்தானுக்கு ஒண்ணு நல்லா விளங்குது, தாவீது கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரு. இவர் மேல கைய வச்சா யாரையும் அவர் சும்மா விட மாட்டாரு. யார சொல்றான், அவங்க அப்பாவை தான் சொல்றான். சத்துருக்கள், தாவீதுக்கு சத்துரு யாரு? சவுல் கூட ஒரு சத்துரு தான். அவன் வந்து தெரியாதனமா போய் அவன் மேல கைய வைக்கிறான், அவனை கொல்றதுக்கெல்லாம் அவன் உடன்படுகிறான். யோனத்தான் சொல்ற, கர்த்தர் வேறு இருப்பார். யார? தாவீதுடைய சத்துருக்களை கர்த்தர் வேறு இருப்பார். நான் சொல்றேன், நம்முடைய சத்துருக்களை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்படைப்போம். அவர் சொல்ற பழி வாங்குதல், அவர் சொல்ற நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஏன் கவலைப்படுற, அது எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு வாழ்க்கைய, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு என் கிருபையை பெருக பண்றேன், உன்னை இன்க்ரீஸ் பண்றேன், எல்லாரும் ஒன்னு வந்து வணங்கும்படி செய்யறேன், எகிப்தின் சம்பாதத்தை கொடுக்குறேன், எத்தியோப்பியோட வர்த்தக லாபத்தை கொடுக்குறேன், நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபத்தை கொடுக்குறேன், இதெல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாங்க, நீ என்ஜாய் பண்ணு. நீ போய் இந்த பகை விரோதத்தையும் வச்சுன்னு உள்ள வச்சுன்னு பொறுமிட்டு இருக்காத, கவலைப்பட்டு இருக்காத, துக்கப்பட்டு இருக்காத, நீ வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணுப்பா. சத்துரு முன்னாடி தலையை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறேன், எண்ணெய்னால நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். பணம்லாம் உன்னை தேடி வரும், எதுவும் நீ தேடி போக தேவையில்ல, அதெல்லாம் உன்னை நோக்கி வரும். அந்த மாதிரி நான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நீ ஜாலியாயிரு அப்படிங்கிற. உண்மையாவே நான் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. யோனத்தான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உம்முடைய சத்துருக்களை பூமியில் இராதபடிக்கு வேற இருக்கிற அப்படிங்கிற. இது இப்படியே முடிஞ்சிச்சா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு யுத்தத்துல சவுலும் செத்து போயிடறான், யோனத்தானும் செத்து போயிடறான். சவுலனோட குடும்பத்துல ஒருத்தரும் மீதி இல்ல, ஒரே ஒரு பிள்ளை யோனத்தானுடைய குமாரன். அவனை மட்டும் எப்படியாவது இந்த வேலைக்கார, அந்த தாதி அம்மா, வேலைக்கார அம்மா என்ன பண்றாங்க, இந்த அவனை எடுத்து மார்போடு அணைச்சு கொண்டு, எங்க தாவீதனுடைய ஆட்கள்லாம் வந்து வெட்டி போட்டுறவன, அவன் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, தாவீது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணல. இவங்களுக்கு ஒரு பயம், அந்த மாதிரி எங்க வெட்டி போட்டுற போறானோன்னு இந்த பையனை தூக்கிட்டு ஓடும்பொழுது கீழே விழுந்துறாங்க. கீழே போட்ட உடனே அவனுக்கு கால் வந்து சூம்பி போயிடுது, கால் முடமாயிடுது, 2 காலம் முடமாயிடுது. அந்த மாதிரி முடமான உடனே அவன் போய் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது என்ன பண்றான், இவனை தேடுறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இந்த யோனத்தானும் தாவீதும் 1 சாமுவேல்
1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்களா? இந்த 2 சாமுவேல் வரும்பொழுது சவுலும் இல்லை, யோனத்தானும் கிடையாது. மரித்து ரொம்ப வருஷம் ஆயிடுது. 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறான். போனானே யோனத்தான் பையன், அவன் ஒன்னும் விசாரிக்கல. தாவீது ஒன்னும் உயிரோடு இருக்கிறாரு, இந்த ராஜா கிட்ட ஏதாவது போய் கிடைக்குமான்னு கேட்கலான்னு. அவன் ஒன்னும் பண்ணல. அவன் எந்த முயற்சி எடுக்கல. இந்த தாவீது பயந்து போய் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துங்கிறான். ஆனா தாவீது யோனத்தான் நிமித்தம் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து, யோனத்தான் வீட்டுல என்னால தயவு பெறத்தக்கவன் யாராவது ஒருத்தனாவது இருக்கிறானா தேடு. ஆளு 4 பக்கம் அனுப்பி சர்ச் பண்றான், தேடி பாக்குறான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதின் இடத்துல அழைத்து கொண்டு வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபாவா? ஆமாங்க, நான் தான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் எங்க? ராஜா கேட்டபோது, அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலே இருக்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ராஜா அழைக்கிறாருன்னா சும்மா அவன் ஆண்டா வருவாங்க? ஒரு பொண்ணு போய் அழைக்கணும்னாவே கார் வைக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சும்மா போய் அழைச்சுன்னு வர முடியாது. கார் வைக்கணும். கார் வச்சாதான் போய் அழைக்க முடியும். அந்த அம்மா நடந்து வருவாங்களா? மேக்கப் எல்லாம் போடுங்கன்னு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு நடந்தா வருவாங்க? கிடையாது. சரிங்க, நம்மளே இப்படி பண்ற மாதிரி ராஜா அழைக்கிறாருன்னா சும்மா அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய ரதங்களே அனுப்பியிருப்பாரு. லோதேபார்ல மாகீரின் வீட்டுல இந்த 2 காலம் முடமான மேவி போசேத்து உட்காந்து திண்ணையில உட்காந்து யோசிச்சுட்டான், எப்படி எங்க அப்பா தாத்தாலாம் என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, எவ்வளவு அற்புதமா வாழ்ந்தாங்க. எங்க தாத்தா ராஜாவா இருந்தாராம், அவரு அந்த ஊரையே கட்டி ஆண்டாராம். எங்க அப்பா ஒரு இளவரசனா இருந்தாராம், எவ்வளவு பெரிய வெற்றிகளை குவிச்சாராம். இன்னைக்கு என் நிலைமை இந்த மாதிரி இருக்குதே, ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். திண்ணையில உட்கார்ந்து இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே புழுதி பறக்க நிறைய ரதங்கள் வருது. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தெரியுது, இந்த குதிரை இந்த ரதம் எல்லாம் இது ராஜா கிட்ட இருந்து வருதுன்னு தெரியுது. ஐயோ, இன்னைக்கு அவ்வளவுதாங்க, நம்ம வாழ்க்கையே காலி. ராஜா என்னை கொல்றதுக்கு ஆள் அமிச்சிட்டாரு, இன்னைக்கோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்படிதான் யோசிச்சுட்டு வரான் மேபி போசேத். 6ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபி போசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்கூப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேபி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். இங்க எப்படி பாருங்க, ஒரு ராஜகுமாரன், இளவரசன், அவன் ஒரு கம்பீரமா வாழ வேண்டியவன். ராஜாக்கு முன்னாடி முகம் கூப்புற விழுந்தான். ராஜா ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு, மேவி போசேத்தே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், இதோ அடியேன், லார்ட் ஐ எம் யுவர் ஸ்லேவ் அப்படிங்க. இந்த மென்டாலிட்டியே மாறி போயிடுச்சுங்க. அவங்க அப்பா என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. அவங்க அப்பா தாவீதோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. இந்த உடன்படிக்கை நிமித்தம் என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க தயவு பண்ணணும். கர்த்தர் தாவீதினுடைய சத்துருக்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு வேற இருக்கும்போது என் குடும்பத்துக்கு மட்டும் நீங்க தயவு செய்யணும். அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை ஆணையிட்டு வச்சு போயிடுறாருங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, தாவீது கொல்றதுக்கு தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி கீழே படுற அளவுக்கு விழுந்து வணங்கிட்டு சொல்றான், ஐம் யுவர் ஸ்லேவ் அப்படிங்கிறான். அதுக்கு தாவீது என்ன சொல்றான் பாருங்க. தாவீது அவனை பார்த்து, முதல்ல நீ பயப்படுற நிறுத்து ஃபர்ஸ்ட். நிறைய பேர் இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். எதுக்கு வந்தார் தெரியுங்களா? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். நம்ம எல்லாம் தொலைஞ்சு போனவங்களா இருந்தோம். நம்மளுக்கு தொலைஞ்சு போட்டோம் நம்மளுக்கே தெரியல. ஆனா ஒருத்தர் தேடி வந்தார். தாவீது அனுப்பினான் இல்லையா? அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. இப்ப எல்லாம் தொலைஞ்சு போனவங்களா இருக்கான், போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ரட்சிக்கணும். போ, நீ தயவு பண்ணணும், என் கிருபை அவங்களுக்கு காண்பிக்கணும், என் தயவு அவங்களுக்கு காண்பிக்கணும்.
நம்மலாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். ஐயோ, கடவுள்கிட்ட போகவே முடியாது, நான் அவ்வளவு பெரிய பாவி, அவர் அவ்வளவு பரிசுத்தர், நான் போனேன்னா அவர் என்ன கொன்னுடுவார், தலையை வாங்கிடுவார், வெட்டிடுவார், குத்திடுவாரு, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவனாகவும் மனிதனாகவும் இருந்து தேவனுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணி, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்தர அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறாருங்க. இது நமக்கு தெரியவே இல்லை. நம்ம சொல்றோம் ஒரு அடிமைங்க, கும்பிடுறேன். தாவீது அவனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, முதல்ல பயப்படாதப்பா, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். சொல்றாரு, டெய்லி நீ என் கூட தான் சாப்பிடுவ. ராஜா சாப்பாடுனா எப்படி இருக்கும் பாருங்க, ரசமா அப்பளமா இருக்கும். ஹலோ, ராஜா வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும், சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்ரா வீட்டுக்கு போனோம்னாவே எனக்கு பயம்தான். அவ்வளவு செஞ்சு வச்சிருவாங்க, எக்கச்சக்கமா செஞ்சு வச்சிருவாங்க, எல்லாமே இருக்கும். இப்ப சொன்னா உங்களுக்கு பசி எடுத்துக்கும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. ராஜா வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே இருக்கும். அப்ப டெய்லி நீ என் கூட சாப்பிடுவேன், பயப்படாத, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு பாராட்டுறேன், சவுலின் நிலங்களை எல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கர்த்தர் ஏன் வந்தாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். நான் சொல்றேன், வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களா எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராக இருந்து தேவனாகவும் மனிதனாகவும் இருந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தேவனோட. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். எல்லாம் நம்முடையதா இருக்கிறார். அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நான் சொல்றேன், இனி வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்க போதுங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது, ஐஸ்வர்யமா இருக்க போகுது, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, வியாபாரம் ஓஹோன்னு நடக்க போகுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து தேவனுடைய மகிமையும் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களெல்லாம் அப்படி ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் என்னுடைய சபை மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள், தேவனுடைய தயவை பெற்றவர்கள். அவர்கள் எழுந்து போன எல்லா மகிமையும் வல்லமையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் நல்வாழ்வையும் வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அவர் திரும்ப கொடுக்கும்படியாக என்னைக்கோ வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இனி எதுவும் நம்மளை சேதப்படுத்தவே முடியாதுங்க, ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. அவர் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஆனா நாம பயந்துட்டு இருக்கிறோம். நல்லாதான் தட்டுங்களேன், கர்த்தர் தானே செஞ்சுக்கிறாரு, நானா செஞ்சேன்? நான் ஒண்ணுமே செய்யல உங்களுக்காக, எல்லாம் அவர் செஞ்சுக்கிறார். அவர் வந்தார், அவர் பாடுபட்டார், அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை செஞ்சார், அவர் சீல்வையில தொங்கினார், அவர் ஆணை அடிச்சாரு, ஆணிகளால் கடாப்பட்டார், விழாவில் அவர் விழாவில் குத்துனாங்க. என் விழாலாம் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா. அவர் விழாவில் குத்துனாங்க, அவருக்கு முள்முடி போட்டாங்க, எல்லாம் அவருக்கு பண்ணாங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். தாவீது தேடுறான், தேடி கண்டுபிடிக்கிறான். அவன் வீட்டை விட்டு தயவை நீக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்னென்னலாம் கொடுக்கப்படுகிறது? ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா சொத்துக்களும் திரும்ப கிடைக்குது. ரெண்டாவது கிங்ஸ் ஃபுட், ராஜாவுடைய உணவு அவரோட சாப்பிட முடியும். அப்படிதான் அந்த உடன்படிக்கைய செய்யறாங்க. ராஜாவினுடைய உணவு நமக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இங்க இருந்து போகும்போது ஒண்ணு மட்டும் ஞாபகம், இயேசு நம்முடைய மத்தியஸ்தர், அவர் மனிதனுடைய பிரதிநிதியாகவும் தேவனுடைய பிரதிநிதியாக உடன்படிக்கை செஞ்சுக்கிறார். ஏன் உடன்படிக்கை? எல்லாம் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கறதுக்காக தான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடையதெல்லாம் என்னுடையதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதனால்தான் அவர் சொல்றாரு, யூ ஆர் மை பொசஷன், நீங்கள் என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற. நம்மளை எப்படி நினைக்கிறாரு? நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு உலகத்திலே கிடைக்காதுங்க, ஜலிச்சட்டா கூட கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் விசுவாசிங்க, நம்புங்க, மனப்பூர்வமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் யாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிற ஆண்டவரே, நீ எங்களுடைய பிரதிநிதியாக இருந்த இயேசு கிறிஸ்துவோடு ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரை, உம்முடைய வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமை, எபிலிட்டி, பவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்துவத்தை, வல்லமையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மையே நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். உம்முடைய பலன் எங்களுடைய பலன், உம்முடைய ஜீவன் எங்களுடைய ஜீவன், உம்முடைய ஆரோக்கியம் எங்களுடைய ஆரோக்கியம், உம்முடையதெல்லாம் எங்களுடைய ஆக்கி இருக்கிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உங்களுக்கு கொடான கூடிய நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த உடன்படிக்கை, அதனுடைய ஆசீர்வாதங்களையும் அதனால் வருகிற எல்லா நன்மைகளையும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே, பேசப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து ஜனங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாடி இன்றைக்கு எப்பேற்பட்ட கோலியாத் போன்ற பிரச்சனைகள் எதிர்க்க நின்றாலும் அவர்களோடு கூட இருக்கிற நீர் பெரியவர் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், ஒரு உடன்படிக்கை மனிதன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகட்டும் என்று அவர்கள் சொல்லட்டும். அப்படியே அவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தையும் அவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளாம் நீங்கி சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் நல்வாழ்வும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல கட்டவிழ்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.